A film by அரவிந்த். இந்த படத்தை ஏர்லி 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லிங்காக இருக்கும். இந்த படத்தினுடைய ஆரம்ப கதையில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்க பயங்கர போதையில் இருக்காங்க. அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து லிஃப்ட் கேட்க ஹைவேஸ்க்கு போவாங்க. அவனை யாரையோ கொலை பண்ணிடுவாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு உஷாராகி கார்லேருந்து கத்தி எடுக்கும்போது அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ரிஷியை காமிக்கிறாங்க, டேரக்டர் அரவிந்தை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து 2 படத்தை கொடுத்தே பயங்கர பிளாக் பஸ்டராக இருக்காங்க. இப்போ ரூமில் வந்து டேரக்டர் அரவிந்த் வந்து நிறைய ஸ்கிரிப்டை படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் பிடிச்சி போயிடுது. ஆனால் 60 பேஜ் தான் இருக்குது. 61வது பேஜில் இங்கு கொட்டிடுது. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருன்னு தேடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. உடனே டேரக்டர் ஹீரோ கால் பண்ணி, டே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குடா, நம்ம வண்டியில் பேசிட்டே போகலாம்டா, நம்ம அந்த உடன் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டேரக்டர் என்ன கதை சொல்கிறாருன்னா, டே ஒரு பொண்ணால் 2 ஹீரோ வந்து சண்டை போடுறாங்கடா, அந்த பொண்ணால் நிறையா பிரச்சனை வருதுடா அப்படின்ற மாதிரி பாதி கதை சொல்லும் போது ஹீரோக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இதெல்லாம் ஒரு கதையாடா அப்படின்பாங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் நடக்கிற மாதிரி தான் இப்போ இவங்களோட ரியல் லைஃப்லேயும் நடக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குது, பயங்கர ஹாட்டாக இருக்குது. இவங்க 3 பேருமே ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறாங்க. இந்த பொண்ணு தேவையில்லாமல் ஒரு பொய்யான பிரச்சனையை கொண்டு வருது. அதனால வந்து ஹீரோ ரிஷிக்கு வந்து காண்டாகி ஹைவேஸில் இறக்கி விடுறாங்க. ஹைவேஸில் அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. மறுபடியும் வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அரவிந்தோடைய அவருக்கு வந்து ஸ்கிரிப்டில் இருக்குது. இதை பார்த்து அரவிந்துக்கு ஒரு பயம் வருது. என்னடா ஸ்கிரிப்டில் சொல்கிற மாதிரி ரியல் லைஃப்லையும் நடக்க ஆரம்பிக்குது. 2 பேருக்குமே அந்த பொண்ணு மேலே அது ஒரு கண்ணு இருக்குது, ஆஹா சரிப்பட்டு வரலே அப்படின்னு நினைக்கும் போது அது ஹீரோ கிட்ட சொல்லுவார். ஆனால் ஹீரோ இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு பையன் வந்து பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு வண்டியில் வந்துட்டே இருப்பாங்க. அந்த பையன் வந்து ஹைவேஸில் நின்று லிஃப்ட் கேட்பாங்க. அப்போ அரவிந்த் சொல்லுவான், டே இன்னொரு கேரக்டர் வரும், அதனாலே பிரச்சனை நடக்கும் போட்டுக்கிட்டா நான் வண்டியை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். டே நீ வண்டியை நிறுத்துறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை உள்ளே ஏற்றுவாங்க. இப்போ இவங்க 4 பேருமே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடும். அதனால ரேசிங் போவாங்க, இன்டெரக்டாக ரேஸ் ஆகும். அதனால அந்த வண்டியை இடிச்சுட்டு இவங்க எப்படியோ முன்னாடி போயிடுவாங்க. இந்த ரேஸில் அவங்க வின் பண்ணிடுறாங்க. அடுத்து இவங்க உடன் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணு, டேரக்டர் அரவிந்த், ரிஷி இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள் மர்மமாக பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்ட் 2 சொல்கிறேன்.